வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேமரா முன்னாடி பிக் பாஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க வியானா. பழைய நானு கொடுத்ததுக்கு வந்து நன்றி அப்படின்ற மாதிரி. நானுன்னா சாப்பிட்ற நான் கிடையாது, பழைய வியானாவை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி அதை வந்து சொல்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வியானா வந்து கேமரா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் உங்கள் வாய்ஸ் கேட்டாலே வந்து செம ஜர்க்காகுது, என்னால் பேசவே முடியல, உங்கள் வாய்ஸ் கேட்ட உடனே வந்து ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப ஜர்க்காகுது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இந்த வார டாஸ்கில் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கீங்க. மேக்கப் இல்லாமல் நான் வந்து இருந்துட்டேன் 3 நாள். எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் சேலஞ்சிங்காகவும் இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவன் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட நான் வந்து மேக்கப்லாம் போடாமல் ஐ வாஸ் குக்கிங். ஏன்னா நான் வந்து கிச்சன் டீமில் இருந்தேன். ஸோ குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து அதில் கான்சன்ட்ரேட்டே பண்ணலை, மேக்கப் போடணும் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. ஸோ நான் பழைய வியானாவா இப்படி தான் இருந்தேன். லைக் எந்த மேக்கப்பும் போடாமல் ஒன்லி லிப்பாக மட்டும் போடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்கப்பே இல்லாமல் நான் எப்படி இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி பல போஸ்ட்லாம் கொடுத்து இந்த பக்கம் இப்படிலாம் திரும்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் பழைய நான் வந்து இப்படி தான் இருப்பேன். ஸோ எனக்கு இந்த வெர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை திரும்ப கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் விட்டுட்டு இருந்தாங்க வியானா. ஸோ இவங்க வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது, நிறைய டைம் வந்து அவங்க லோவாக இருந்தப்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றதையும் வந்து அவங்க கன்வே பண்ணாங்க. ஸோ ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக வந்து குக்கிங்கில் இருக்கணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வாரம் குக்கிங்கில் விட்டதும் எஸ், குக்கிங்கில் அவங்க எந்த அளவுக்கு வந்து எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்ததுக்கே நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருந்துருக்கும். ஸோ அவங்களும் அந்த பர்டிகுலர் விஷயம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு, நான் வந்து மேக்கப்பே போடல பார்த்தீங்களா, நான் லிப்பாக மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி சூப்பராக இருக்கேன்ல, ஹாப்பியாக இருக்கேன் நான், எனக்கு நல்லா ஃபீல் குட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய இந்த மாதிரி சிம்பிள்ஸ் அவங்க அடிக்கடி பண்ணுவாங்க. 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி இந்த ஹார்ட் சிம்பிளை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் கேமரா முன்னாடி வந்து பண்ணுவாங்க. அதை பண்ணிவிட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க. ஸோ கேமரா முன்னாடி இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து வியானாவுக்கு வந்து புதுசு இல்லை. நாட் ஒன்லி ஃபார் வியானா, எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து கேமரா முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வியானா டைரெக்டாக பிக் பாஸ் கூட பேசுகிறேன் அப்படின்ற பேரில் ஆடியன்ஸ்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.